அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரங்கராஜன். இன்றைய பதிவு பொருள் விளக்கம். அதில் ஆர்சிஎம் கம்பெனியுடைய ஒரு தரமான அறிமுகம், ட்ரைகாரா மதுசன்யம் ராஸ், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம இரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டில் வைக்கிறது. டயாபெட்டிக் ரிவர்சல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நீரிழிவு நோயை குணப்படுத்துகிறது அப்படின்னு எடுத்துக்கங்க. இது மாத்திரம் இல்லாம நம்ம உடம்புல இருக்கிற உள்ளுறுப்புகள், முக்கியமான உள்ளுறுப்புகள், கல்லீரல், கணையம், சிறுகுடல், சிறுநீரகம், இருதயம், நுரையீரல் போன்ற பல உள்ளுறுப்புகள், அவற்றை ஒரு பேரழிவிலிருந்து காப்பாத்தி நம்மளை நீண்ட ஒரு ஆயுள் அதை கொடுக்கறது. எப்படிங்கிறத பார்க்கலாம். முழுக்க முழுக்க இது மூலிகைகளால ஆனது. 12 மூலிகைகள் இது உள்ளடக்கி இருக்கு. இந்த 12 மூலிகைகளுடைய ஆங்கில பெயர், அதுக்கு கீழே அதனுடைய தமிழ் பெயர், அதையும் நான் கொடுத்துருக்கேன். இதனுடைய பொட்டானிக்கல் நேம் நான் கொடுக்கல, அது நம்ம காட்டன்ல பிரிண்ட் பண்ணியிருக்கு, அதை நீங்க பாத்துக்குங்க. இப்போ ஒரு மூலிகையா நம்ம பார்க்கலாம். ஆம்லா, நெல்லிக்காய் எல்லாருக்கும் தெரியும். அது என்ன பண்றது? நமக்கு ஒரு இம்யூனிட்டியை கொடுக்கறது, அதாவது நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிச்சு கொடுக்கறது. அதே மாதிரி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு காயப்பட்டோம்னா அதுல ஒரு வீக்கம் ஏற்படுறது, ஒரு ரெட்டிஷ்னஸ் அது சிவப்பாயிடும், அப்படியே வீங்கும். இது உள்வீக்கமாக கூட இருக்கலாம். அதே மாதிரி ரொமடைடு ஆர்த்ரைட்டிஸ், அது சம்பந்தமா கூட அது இருக்கலாம். தோள்பட்டையில எல்லாம் வருது இல்லையா, கை தூக்க முடியல, அதெல்லாம் இன்ஃப்ளமேஷன்னால வருதுதான் இந்த ஆர்ஏ அப்படிங்கிறது கூட. அதுக்கு சப்போர்ட் பண்றது. அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட். ஆன்டி ஆக்சிடென்ட்னா நமக்கு ஒரு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வேஸ்ட், கழிவு பொருட்களை வெளியே தள்ளுறது. நம்ம டெட் செல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வெளியில தள்ளுறது. அப்புறம் ஹார்ட் ஹெல்த், இதயத்தை பாதுகாக்கிறது. ஸ்கின், முக்கியமா நம்ம நீரிழிவு நோயாளிகளுக்கு இந்த ஸ்கின் தோல் வழண்டு போயிடும். அதே மாதிரி ஸ்கேல்ப்ல முடி அதிகமா உதிரும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறது. அப்புறம் பிளட் சுகரை ரெகுலேட் பண்றது. இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதை அதிகரிக்கிறது. டைஜஷனை சரி பண்றது. வெயிட் லாஸுக்கு உபயோகமா இருக்கு. இது இவ்வளவும் நெல்லிக்காயை பற்றினது. அடுத்தது அலோவேரா, கற்றாழை. அதே மாதிரி இதுலயும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. அதாவது நம்ம உடல்ல இருக்கிற நச்சு பொருட்களை வெளியே தள்ளுறது, அதை வேலை பண்றது. அப்புறம் ரெகுலேட்ஸ் அப்சார்ப்ஷன். இது அதுல இல்லாத ஒரு சிறப்பு நன்மை நமக்கு இதுல கிடைக்கிறது. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல பாலிசாக்கரைட்ஸ் அப்படின்னு இருக்கு. அது நம்ம இன்டெஸ்டைன், சிறுகுடல்ல சில விட்டமின் சி, விட்டமின் இ, அந்த மாதிரி விட்டமின் சத்துக்கள் இருக்கும். அதை அப்சர்வ் பண்றது, அதை சீக்கிரமா அப்சர்வ் பண்ணும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இது இன்னொரு வேலையும் பண்ணும். என்னன்னா, நம்ம ரத்தத்துல சர்க்கரையின் சீக்கிரமா அந்த குளுக்கோஸ் ரத்தத்துக்குள்ள சீக்கிரமா போறத அப்சார்ப் ஆறத டிலே பண்ணும். அந்த வேலையும் இது பண்ணும். ஸோ அதனால நமக்கு என்ன நன்மை? நமக்கு இன்சுலின் அதுக்குள்ள வரும். இன்சுலினுக்கு உடனடியாக இன்சுலின் வரணும் அப்படிங்கிற தேவையில்லை. இன்சுலின் லேட்டா வந்தா கூட இதுதான் நம்ம கிளைசமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அது அந்த மாதிரி அதுக்கும் இது உதவி பண்றது. அதே மாதிரி பாடி கூலண்டா இருக்கு. இதுவும் நமக்கு வெயிட் லாஸுக்கு உதவி பண்றது. அதே மாதிரி மேத்திங்கிறது வெந்தயம். இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீரிழிவு நோய்க்காரங்க எல்லாருமே ஒரு பிராக்டிஸ் வச்சிருப்பாங்க, முளைக்கட்டின வெந்தயம் சாப்பிடுறது, அந்த மாதிரி இதெல்லாம். ஸோ இது பிளட் சுகரை குறைக்கிறதுங்கிறது ஒரு நம்ம ஏற்கனவே அறிந்த ஒரு உண்மை. அது சோல்யூபிள் ஃபைபர். சோல்யூபிள் ஃபைபர்ங்கிறது என்னன்னா, நமக்கு ஒரு ஜீரண சக்தியை இன்னும் கொஞ்சம் பெட்டராக்கும். எந்த ஒரு பொருளுமே ஜீரணம் ஆயிடுத்துன்னா நமக்கு பிரச்சனை இல்லை.
ஜீரணம் ஆகாம இருந்தா தான் அது உடம்புல அது என்னென்ன எதிர் விளைவுகளை ஏற்படுத்துறதுங்கிறத பத்தி நம்ம கவலைப்படணும். ஜீரணம் ஆயிடுதுன்னா கவலையே இல்லை. ஸோ அந்த டைஜஷன் வந்து நமக்கு பக்காவா இருக்கும். அதே மாதிரி ஸ்லோ டவுன் குளுக்கோஸ் அப்சார்ப்ஷன், இதுவும் அதே மாதிரி தான். அந்த லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரேஞ்சுக்கு கொண்டு வருது. ரத்தத்துல சர்க்கரையை உறிஞ்சக்கூடிய நேரத்தை வந்து டிலே பண்றது. குளுக்கோஸ் வந்து அது ரொம்ப லேட்டா தான் வந்து பிளட்டுக்குள்ள அப்சார்ப் ஆகும் அது. ஸோ அது நமக்கு என்னைக்குமே நல்லது. அதே மாதிரி அசிடிட்டி, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அசிடிட்டி எதிர்த்து நம்ம ப்ளோட்டிங்கா இருக்கட்டும், ஹெவினஸா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு ஸ்டொமக் ஹெவினஸ் அதெல்லாம் வந்து குறைக்கிறது. எல்டிஎல்ல குறைச்சி ஹெச்டிஎல்ல அதிகம் பண்றது. இது ஹார்ட்டுக்கு நல்லது. இதுவும் வெயிட் லாஸுக்கு மிகவும் உபயோகப்படுறது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பெல்பத்ரா. பெல்பத்ராங்கிறது வில்வம். வில்வத்துல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அசிடிட்டி போக்குறது. அதே மாதிரி நம்ம இந்த இரிட்டேட்டட் பவுல் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப நல்ல வேலை செய்யும். இன்டைஜஷனை போக்கும். அதே மாதிரி இம்யூனிட்டி அதை கூட்டும். நம்மளுடைய நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும். கான்ஸ்டிபேஷன், நமக்கு கான்ஸ்டிபேஷன் வராம தடுக்கிறது. அதே மாதிரி ஹார்ட் ஹெல்த்துக்கும் உபயோகப்படுறது. ஸ்கேல்ப், நம்மளுடைய இது முடி உதராம இருக்கிறதுக்கு இதுவும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இதுலயும் இருக்கு. ஹைப்பர் டென்ஷன், நம்ம ரத்த உயர் அழுத்தத்தை வந்து அது கண்ட்ரோல் பண்றது. ஸோ அதே மாதிரி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, இதுலயும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கு. இன்சுலின் ப்ரொடக்ஷன் அதிகமா ஆக்குறது. இந்த கணையத்துல வந்து லாங்கர் ஹார்ன்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அதுலதான் பீட்டா செல்ஸ் இருக்கும். அதுதான் வந்து இன்சுலினை வந்து உற்பத்தி பண்றது. ஸோ நமக்கு இன்சுலின் அதிக அளவுல இருந்தால் செல்களுக்குள்ள நம்ம குளுக்கோஸை அதிக அளவுல செலுத்த முடியும். அப்ப நமக்கு எனர்ஜி நிறைய கிடைக்கும். ஸோ அதாவது இன்சுலின் ப்ரொடக்ஷனுக்கு நமக்கு சப்போர்ட் பண்றது. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ், நம்ம மனச்சோர்விலிருந்து நம்மளை வெளியில கொண்டு வருது. கொலஸ்டரால், ரத்தத்துல நம்ம அந்த ஆர்டரிஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, ரத்தத்துக்கு போகக்கூடிய 3 முக்கியமான குழாய்கள், அதுல வந்து எந்த அடைப்பு வராம நம்ம அதுல இருந்தும் பாதுகாக்கிறது. அதுக்கு அடுத்தபடியா துளசி. துளசி வந்து ஒரு நேச்சுரல் அடாப்டஜன். அடாப்டஜன் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம உடம்பு வந்து எப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. சில சக்திகளை வந்து கொஞ்சம் அதிகரிக்கணும், சில சக்திகளை வந்து கொஞ்சம் குறைக்கணும். எந்தெந்த நேரத்துக்கு அது வேணும் அப்படிங்கிறது குறைச்சு கூட்டுறது. எப்படி வந்து ஒரு உதாரணம் சொல்றதுன்னா, நம்ம வோல்டேஜ் ஸ்டெபிளைசர் பார்த்துருக்கீங்கல்ல, மின்சாரம் உள்ள வரத்து அதிகமா இருந்ததுன்னா அதை பக் பண்ணி குறைச்சிரும். அதே மாதிரி உள்ள வர மின்சாரம் வந்து அழுத்தம் கம்மியா இருந்ததுன்னா அதை பூஸ்ட் பண்ணி கொஞ்சம் அதிகப்படுத்தும். தேவையான அளவுக்கு அதனுடைய அவுட்புட் வந்து ஒரு நார்மல் வோல்டேஜ் கொடுக்குற மாதிரி. இதே மாதிரி தான் நம்ம ரத்தத்தை, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நமக்கு தேவையான ஆற்றலை வந்து அதிகமும் ஆயிடாம கம்மியும் ஆயிடாம அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வருது. அதுதான் அடாப்டஜெனிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றது. அது துளசியில இருக்கு. அதே மாதிரி இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதை அதிகப்படுத்துறது. இன்சுலின் செக்ரியேஷனுக்கும் உதவுறது. அதான் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட ஏற்கனவே, இந்த பீட்டா செல்ஸ் பத்தி நான் இதுக்கு முந்தின பெல்பத்ரா சொல்லும்போது அதை சொன்னேன். அதுவும் நமக்கு கிடைக்கிறது. ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தையும் குறைக்கிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் துளசி பத்தி சொல்லிட்டு போனா நிறைய சொல்லிட்டு போலாம் நமக்கு. அதனால நிறைய பொருட்கள் இருக்கிறதுனால சில முக்கியமான விளக்கங்கள் மாத்திரம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்த ப்ராடக்ட், அடுத்த விஜயசார் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட். விஜயசார், உச்சரிப்பு கவனமா இருக்கணும். விஜய் அப்படி கிடையாது, விஜயசார். இது வந்து வேங்கை மரம். இந்த வேங்கை மரத்தை பத்தி நீங்க அதிக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலா அது வந்து இங்க அந்த பக்கம் தான், திபெத் சைடு அந்த மாதிரி இடங்கள்ல தான் வந்து அதிகமா அது காணப்படுறது. பட் ஒரு 20-25 வருஷங்களுக்கெல்லாம் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பரபரப்பான ஒரு மெசேஜ் ஒண்ணு வந்துகிட்டு இருந்தது. என்னன்னா, ஒரு டம்ளர் ஒண்ணு மரத்துல பண்ண ஒரு டம்ளர். அந்த டம்ளர்ல வந்து நம்ம நீரை வந்து முந்தின நாள் நைட்டே ஊத்தி வச்சுட்டு காலையில வந்து அந்த தண்ணியை பருகினா இந்த ரத்தத்துல இருக்கிற குளுக்கோஸ் வந்து நீர் குறையிறது. மார்னிங் வந்து நம்ம
சுகர் லெவல் பார்க்கும்போது கண்ட்ரோலா இருக்கு அப்படின்னு ரொம்ப பரபரப்பா இருந்தது. நிறைய எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா அந்த டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கிற வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மரத்துல பண்ண அந்த டம்ளர் வந்து இருக்கும். அது இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்தது, அப்பவே நல்ல ரிசல்ட் கொடுத்தது. அது அது வேற ஒண்ணும் இல்ல, இந்த வேங்கை மரத்துல பண்ண டம்ளர் தான் அது. ஸோ அத உங்களுக்கு இப்ப நினைவுபடுத்துறேன். ஏன்னா அதை வந்து அப்போ இதை வந்து மிராக்கிள் கியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம், அந்த டம்ளர்ல தண்ணி குடிச்சு சாப்பிட்டாலே நமக்கு சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். இது வந்து ரொம்ப பாப்புலர், அதுக்காக நான் உங்களுக்கு இதை சொன்னேன். ஸோ அதே மாதிரி அது வந்து நிறைய பேங்க்ரியாட்டிக் செல்ல வந்து இது பண்றது, பேங்க்ரியாட்டிக் செல்லுக்கு வரக்கூடிய ஆபத்து, அதனுடைய சிதைவை தடுக்கக்கூடிய வல்லமை படைத்தது தான் இந்த விஜயசார்ங்கிற இந்த வேங்கை இதனுடைய இது. அதுக்கப்புறமா கிலாய். கிலாய்ங்கிறது மதுநாசினி. மதுநாசினா என்னன்னா அந்த நீரிழிவு கொல்லி அப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம். இந்த கிலாய் பத்தி நான் ஏற்கனவே ஒரு டீடைல்டு வீடியோ போட்டிருக்கேன். அது மாத்திரமே கிட்டத்தட்ட 33 நிமிஷம் அது ஓடும். அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு பொருள். அதனுடைய தமிழ் பேர் வந்து சீந்தல் கொடின்னு பேரு. இந்த கிலாய் யூஸ் பண்ணாத ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்டுகளே மெஜாரிட்டி எதுவுமே இருக்காது. காரணம் என்னன்னா, நீங்க எந்த ஒரு இதை வந்து டார்கெட் பண்றீங்களோ அதை கன்ஃபார்மா பண்ணி கொடுக்கக்கூடிய, மிச்சது ஃபெயில் ஆனா கூட கிலாய் ஃபெயில் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நமக்குள்ள இருக்கும். அது ஸோ அது பீட்டா செல்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணி நமக்கு இன்சுலின் செக்ரியேஷனுக்கு அது உதவுறது. அதே மாதிரி நம்ம செல்கள் வந்து குளுக்கோஸை வந்து பெட்டரா யூட்டிலைஸ் பண்றதுக்கு, அந்த அந்த பெட்டரா யூட்டிலைஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்றது. அதுக்கப்புறமா குளுக்கோனியோஜெனசிஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட ஜீரணத்துக்கு பெரும்பாலும் நம்ம கணையத்தையே வந்து சார்ந்து இருக்காம, கணையம் இல்லாம கூட நம்மளால வந்து குளுக்கோஸை ஜெனரேட் பண்ண முடியும் லிவர் மூலமாக. ஸோ அந்த லிவர்ல நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு தான் குளுக்கோனியோஜெனசிஸ். இது என்னன்னா, சமயத்துல என்ன ஆகும்னா, கார்போஹைட்ரேட் இல்லாத பொருள்கள் கூட லிவர்ல வந்து அது ஜீரணமாகும் வித் த சப்போர்ட் ஆஃப் இந்த நம்ம அமிலேஸ் லைபேஸ் புரோட்டேஸ் எல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் இந்த குளுக்கோனியோஜெனசிஸ் அப்படிங்கிறது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கங்க. லிவரையும் நம்ம சார்ந்து இருக்கோம் சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். இட் இன்ஹிபிட்ஸ் ரிலீஸ் ஆஃப் குளுக்கோஸ் இன்டு த பிளட் ஸ்ட்ரீம். ஸோ பிளட் ஸ்ட்ரீம்குள்ள குளுக்கோஸை வரத இன்ஹிபிட்னா என்ன, தடுக்கிறது அப்படிங்கிற அர்த்தம். ஸோ பிளட்ல குளுக்கோஸ் அதிகமாகிறத தடுக்கிறது கிலாய் அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆல்கலாய்டு, அது பேர் என்னன்னா பார்பெரின். இந்த பார்பெரின் அப்படிங்கிற ஒரு ஆல்கலாய்டு வந்து சுகரை கம்மி பண்றது. எப்படி கம்மி பண்றதுன்னா, இதனுடைய ஆக்ஷன் வந்து எதையொட்டி இருக்கும்னா, ஆங்கில மருந்துல மெட்ஃபார்மின் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. அந்த மெட்ஃபார்மின் பண்ற வேலை தான் இந்த பார்பரின்ங்கிறது பண்றது. என்ன, வித்தவுட் சைடு எஃபெக்ட் நமக்கு அது கிடைக்கிறது. ஸோ இது நமக்கு வந்து கிலாய் வந்து வெயிட் லாஸுக்கு ரொம்ப முக்கியமானது. நீங்க வெயிட் லாஸுக்குன்னு தனியா நீங்க வேற ஏதாவது ஃபேட் பேனரோ இன்னொன்னா ஏதோ சாப்பிட்டீங்கன்னா கூட கூடவே நீங்க கிலாய் சாப்பிடும்போது அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். அதனாலதான் எல்லாருமே வெயிட் லாஸ் பண்றாங்க. அவ்வளவுமே கிலாய் சாப்பிட்டீங்கன்னாலே நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கணும். அடுத்ததுக்கு வந்துருவோம் நம்ம, ஏன்னா கிலாய் பத்தி நிறைய பேசலாம். பட் நமக்கு இதுக்கு தேவை வந்து அந்த மெட்ஃபார்மினை சப்ஸ்டியூட் பண்றது என்னது, கிலாயில இருக்கிற பார்பரின். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பாட்டம் லைன்ல. அதே மாதிரி கரேலா, பாகக்காய், ரொம்ப வெல் நோன் இது ப்ராடக்ட் ஃபார் டயபெட்டிக் ரிவர்சல். அது வந்து பிளட் சுகரை ரெகுலேட் பண்றது, லிவரை சேஃப்கார்ட் பண்றது,
அண்ட் தென் டயட்ரி ஃபைபர். ஸோ நமக்கு ஒரு டைஜஷன்ல வந்து ஃபைபரோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு அதிகமா நம்ம சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் வராம நமக்கு ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி ஸ்கின்னு, அதுக்கு ஸ்கின் முக்கியமா, நான் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அந்த ஸ்கின் ஸ்கேல்ப் அதெல்லாம் வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி இதுலயும் நமக்கு தோல் சம்பந்தமான வியாதிகள் வராம நம்மளை பாதுகாக்கிறது. ரிச் விட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் தென் ரிச் ஃபைபர். இதுல இதெல்லாம் சாதாரணமா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க, இதுல பாலிபெப்டைடு, சாரண்டின், இந்த ரெண்டு பொருள் இதுவும் வந்து கிட்டத்தட்ட இன்சுலினை மிமிக் பண்ணும். அப்படின்னா இன்சுலின் என்ன பண்ணுமோ அதை அப்படியே இதுவும் பண்ணும். ஸோ அப்ப நம்ம இன்சுலின் இன்சபிஷியண்டா இருக்கும்போது நம்ம பாகா சாப்பிட்றதுனால இந்த இன்சுலினோட ரோலை வந்து இந்த பாலிபெப்டைடா சரண்டைன் ரெண்டுமே பண்ணிடும். இது வந்து கேன்சரை போகக்கூடியது. இங்க அந்த பாலிபெப்டைடினுடைய இன்னொரு குணாதிசயம் என்னன்னா, தட் இஸ் ஆன்டி கேன்சர். பிபியை கண்ட்ரோல் பண்றது, ப்ரமோட் ஹெல்தி கட், ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். கட் ஹெல்த் வந்து நல்லா இருந்தா நமக்கு நீண்ட ஆயுள் நிச்சயம். நீங்க இதே கட் ஹெல்த் வந்து ஆர்சிஎமோட இன்னொரு ப்ராடக்ட் நியூட்ரிசார்ஜ்ல பயோ ஏஜ்னு இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா கட் ஹெல்த்தை ப்ரமோட் பண்றது. ஏன்னா இட்ஸ் அ பயோ ஏஜ், நம்மளுடைய பயாலாஜிக்கல் ஏஜ் அதை எக்ஸ்டெண்ட் பண்றது. அதுதான் அதுக்கு அந்த பேர் வச்சிருக்காங்க. ஸோ அதுல கட் ஹெல்த் தான், அதுல இனுலின் அப்படிங்கிற ஒரு ப்ரோபயாட்டிக் வந்து நமக்கு கட் ஹெல்த்துக்கு ரொம்ப உபயோகப்படுறது. அதே மாதிரி நமக்கு இது நம்மளுடைய கட்டை பாதுகாக்கிறது. கட்ல வந்து நல்ல நிறைய பாக்டீரியாஸ் இருந்ததுன்னா, ப்ரோபயாட்டிக் நிறைய இருந்ததுன்னா நமக்கு ஜீரணம் நல்லா இருக்கும். கட்ல இருந்து தான் வந்து சத்துக்கள் எல்லாமே வந்து திசுக்கள் வழியா உரியப்படுறது. ஸோ அப்ப நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் பரிபூர்ணமா நம்ம உடம்புக்கு போயிட்டு கழிவா மாத்திரம் தான் அது வந்து வெளியேறும். ஸோ அப்ப கட் ஹெல்த் நமக்கு இல்லைன்னா வச்சுக்கோங்க, இப்ப நீங்க ஒரு ஆன்டிபயாட்டிக்கோ இன்னொன்னோ ஹெவி ஆன்டிபயாட்டிக் சாப்பிட்டீங்கன்னா முதல்ல பாதிக்கிறது கட்டு தான். கட்ல இருக்கிற பாக்டீரியாவை நம்ம இழந்துருவோம். திருப்பி அந்த கட்ல பாக்டீரியாவை நம்ம ரீகெயின் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் நமக்கு உடம்புக்கு உதவாம அது சத்துக்களாக அது நமக்கு டாய்லெட்டுக்கு போயிடுவது. அதை தடுக்கிறது தான் இந்த பாகா மூலமா நம்ம கட் ஹெல்த்துக்கு நம்ம ஒரு பெரிய நன்மை செய்யறோம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். அதே மாதிரி அப்பிடைட் ஃபீலிங்கை கண்ட்ரோல் பண்ணும், ஃபுல்னஸை கொடுக்கும். இதுவும் வந்து வெயிட் லாஸுக்கு சப்போர்ட் பண்றது. அடுத்தபடியா ஜாமுன். ஜாமுன்ல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், இந்த ஜெம்போலைன் அப்படிங்கிற ஒரு ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் அதுல இருக்கு. அது வந்து இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்றது, டயாபெட்டிக், ஆன்டி டயாபெட்டிக், நமக்கு நீரிழிவுக்கு எதிராக செயல்படுறது. ஆந்தோசயானின், அது அதனுடைய நிறத்திலேயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒரு அடர் கருப்பு வந்து அதுல அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்துலயுமே வந்து இந்த ஆந்தோசயானின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கும். அது நமக்கு ஒரு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன, அதான் நம்ம செல்கள் சிதைவடைகிறது மூலமாக நமக்கு வரக்கூடிய அபாயங்கள், அதுல இருந்து நம்மளை காப்பாத்துறது. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இந்த கேன்சர் மாதிரி ஒரு ஒரு கொடு நோய் வராம நம்மளை தடுக்கிறது தான் அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் மூலமாக நமக்கு வரக்கூடிய ஒரு இதை தடுக்கிறதுன்னு அர்த்தம். அதே மாதிரி லிவர் செல்ஸை ரிப்பேர் பண்றது. விட்டமின் ஏ அண்ட் சி அதுல நிறைய இருக்கு. விட்டமின் ஏ அண்ட் சி அப்படிங்கிறதுனா நமக்கு என்ன இதுனா, நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், தோலை பாதுகாக்கும், எல்லாமே நிறைய குணாதிசயங்கள் வந்து இதுல இருக்கு. இது அதே மாதிரி இன்னொரு விஷயம் இதுல என்னன்னா, பொட்டாசியம், அயன், கொலஸ்டரால், பிபியை கம்மி பண்றது, இதுவும் வெயிட் லாஸுக்கு. இதை பத்தி, இந்த வெயிட் லாஸ் பத்தி நான் கடைசியில இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்த ஒரு மூலிகை வந்து குர்மார். இதனுடைய பேர் வந்து சிறுகுறிஞ்சான். இந்த சிறுகுறிஞ்சான்ங்கிறது வந்து பேங்க்ரியாட்டிக் பீட்டா செல்ஸ் அது டேமேஜ் ஆயிருந்ததுன்னா அதை ரீஜெனரேட் பண்றது.
செல் ரீஜெனரேட் பண்ற வேலை அது பண்றது. இதுல வந்து ஜிம்னமிக் ஆசிட் அப்படிங்கிறது தான் இதனுடைய பேசிக். இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஃபைட்டோ நியூட்ரியன்ட் அது. அது வந்து சுகர் ரெசெப்டார்ல வந்து ஒர்க் பண்றது. நாக்குக்கு அடியில டேஸ்டிங் பட்ஸ் இருக்கும். ஒரு 1 இன்ச் நம்ம நுனி நாக்குல இருந்து ஒரு 1 இன்ச் பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய டேஸ்டிங் பட்ஸ் அதுதான் நமக்கு சுவை உணர்வு நமக்கு கொடுக்கறது. அதுல என்ன பண்ணணும், அதுல ரியாக்ட் பண்ணும் நமக்கு ஒரு அதனுடைய அந்த துவர்ப்பு தன்மை, அந்த அது வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கறத அந்த கிரேவினஸ வந்து அது இனிப்பு அதிகமா சாப்பிடணும், சுவையை ரொம்ப அதிகமா நம்ம விருப்பத்துக்கு கொண்டு வராம நம்மளோட டயட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கும் அது நமக்கு உதவியா இருக்கு. அதே மாதிரி ரெடியூஸ் அப்சார்ப்ஷன், அதாவது ரத்தத்துல சர்க்கரை உடனே அப்சார்ப் ஆகாம அதை டிலே பண்றது. நம்மளுடைய கண்ட்ரோல்ங்கிறது என்னன்னா பிளட்ல குளுக்கோஸ் சேர்றத எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம டிலே பண்றோமோ அவ்வளவுக்கு அளவு நம்ம டயபெட்டிக்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதான் அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ். எல்லாத்துலயும் இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து அது ஒரு பெரிய ரோல் பண்றது. அதுல அதை பார்த்துக்கணும் நம்ம. ஸோ இதுதான் இந்த சிறுகுறிஞ்சானை பத்தி. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீரிழிவு நோய் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் இப்படி ஒரு நோய் இருக்கு அப்படிங்கிறதே வெளியில தெரிய வந்தது. நிறைய மரணங்கள்லாம் அப்ப நடந்துகிட்டே இருந்தது. அது டயபெட்டிக்னாலதான் மரணங்கள் நடக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. முக்கியமா பல அரசர்கள் வந்து இந்த நீரிழிவுன்னே தெரியாம இந்த சிறுகுறிஞ்சான்கிற ஒரு மூலிகையை சாப்பிட்டே அவங்க இந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளேயே வராம, டயபெட்டிக்குள்ளேயே வராம நீண்ட காலம் இருந்திருக்காங்க. மேபி அவங்களுக்கு டயபெட்டிக்கை பத்தி தெரியல, ஆனா சிறுகுறிஞ்சான்கிற ஒன்னத்தினுடைய குணம் அது நம்மளை காப்பாத்துங்கிற ஒரு நம்பிக்கையில அதை சாப்பிட்டதுனால அவங்க நீண்ட ஆயுள அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய சான்று இருக்கு இதுல. அதே மாதிரி அடுத்தது வந்து குட்கி அப்படிங்கிறது, கடுகரோகிணி அப்படின்னு அதனுடைய தமிழ் பெயர். இது ஒரு ஹெர்ப். அது இது வந்து ஹிப்பாட்டோ ப்ரொடெக்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹிப்பாட்டோ அப்படின்னு வந்திருக்கனால இது லிவர் சம்பந்தப்பட்டது. அப்ப லிவரை இது பாதுகாக்கிறது அப்படின்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி அடுத்தப்பல பாருங்க ஃபேட்டி லிவர். இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஃபேட்டி லிவர், வெயிட் லாஸ், ஹை பிளட் ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன், இதெல்லாம் வந்து சடன் ஹார்ட் அட்டாக்கு, இதெல்லாம் வந்து நீரிழிவு நோயாளிகளை உடனடி அப்பப்போ அச்சுறுத்திட்டே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அது. ஸோ அதுதான் அப்போ நமக்கு லிவர் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கணையம் செய்ய முடியாத சில வேலைகளை லிவர் செய்யும். அப்ப நமக்கு உடம்புக்கு குளுக்கோஸ் திடீர்னு தேவைப்பட்டதுன்னா கணையத்தை எதிர்பார்க்காம நம்ம லிவர் மூலமா கூட நம்ம இந்த குளுக்கோ நியோஜெனசிஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது மூலமா கூட நம்ம குளுக்கோஸை பெற முடியும். செல்களுக்கு குளுக்கோஸ் இல்லை அப்படின்னா அவ்வளவுதான், ஃபெயிண்டிங். நம்ம போய் உக்காந்துருவோம், நினைவு போயிடும், மூளைக்கு சக்தி போகாது, கண் பார்வை மங்கிடும். இதெல்லாம் நேச்சுரலா அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள். ஸோ அதுல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு தான் இது வந்து ஒரு ஆன்டி பாக்டீரியல். பயங்கர கசப்பா இருக்கும் ரொம்ப. அதாவது நம்ம அதெல்லாம் இப்ப நம்ம எல்லா மூலிகைகளோட சேர்த்து நம்ம இதையும் சாப்பிட்றதுனால நமக்கு அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் இது நீங்க சாப்பிடும் போதே நீங்க இதை உணர்வீங்க. ஸோ அதை நான் உங்ககிட்டயே விட்டுடுறேன் அந்த சாய்ஸை வந்து. ஸோ அடுத்தது வந்து கல்மேக். கல்மேக்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நிலவேம்பு. நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும், நம்ம கோவிட் பீரியட்ல நிலவேம்பு கஷாயம் நிறைய பேர் குடிச்சிருந்திருப்பீங்க. அது வந்து வைரலுக்கு எதிர்த்தாப்புல செயல்படக்கூடியது, ஒரு பவர்ஃபுல் ஆன்டிவைரல். இது நமக்கு அந்த தட் இஸ் ஆன்டிவைரல் ஃபங்க்ஷன் பண்ற மாதிரி நிலவேம்பு ஃபங்க்ஷன் பண்ணும். ஃப்ளூ அந்த மாதிரி, ஒரு ஸ்வைன் ஃப்ளூ அந்த மாதிரிலாம் இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இம்யூனிட்டி, அதான் அதை சொல்லியிருக்கேன், நம்மளுடைய நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கிறதுக்காக வேண்டி நிலவேம்பு சேர்த்திருக்காங்க. கோல்டு, காஃப், ஃப்ளூ அதுல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். நல்ல டைஜஸ்டிவ் ஹெல்த் கிடைக்கும். இன்சுலினை சுரக்க வைக்கும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இது லிவரை
லிவர் ஃபங்க்ஷன்ஸ் அதான் சொல்றது. லிவர் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ங்கிறது என்னது? மறுபடியும் நச்சு பொருட்கள், டீடாக்சிபிகேஷன். லிவர் எப்படி டீடாக்சிஃபை பண்றது? அதுதான் நச்சு பொருட்களை வெளியேற்றுறது. பார்த்தீங்களா? அதுக்கு ரொம்ப பெரிதும் உதவியா இருக்கும். ஆர்ஏ நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன். இந்த ஆர்ஏங்கிறது ஒரு ரொமடைட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு, வீக்கம், இன்ஃப்ளமேஷன். ஸோ இது வந்து ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாவும் இது ஒர்க் பண்றது. இந்த ரொமடைட் ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது வந்து ஒரு என்ன சொல்ற, ஆட்டோ இம்யூன் டிசார்டர். ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ங்கிறது என்னன்னா, நம்மளை காப்பாற்ற வேண்டிய நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் நமக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படிங்கிறது. இதனால நிறைய பிரச்சனைகள் வரும். கை கால் தூக்க முடியாம போகும், ஸ்டிஃப் நெக்கு இதனால வரும். அதே மாதிரி இந்த இடம், இந்த தோள்பட்டையில நிறைய வலி வரும். அப்புறம் தோல்ல நிறைய சேஞ்சஸ் வரும். ஸோ டெர்மடைட்டிஸ் அந்த மாதிரி அது வரும். ஸோ இந்த ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ங்கிறது அது வந்து நம்மளுடைய டிஎன்ஏல நிகழக்கூடிய ஒரு சில மாற்றங்கள்னால வரக்கூடியது. ஸோ அதுக்கும் வந்து இந்த நிலவேம்பு நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்படி இவ்வளவு இருக்கு. இவ்வளவும் தேவையா சார்? இவ்வளவும் நமக்கு அவசியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதாரண மனிதர்கள், டயபெட்டிக் இல்லாத நான் டயபெட்டிக்ஸை கம்பேர் பண்ணும்போது நீரிழிவு நோய் இருக்கிறவங்க வந்து தே ஆர் வல்னரபிள். அவங்க வந்து ஈஸியா எல்லா விதமான இன்ஃபெக்ஷன்ஸுக்கும் எல்லா விதமான வியாதிகளுக்கும் உள்ளாயிடுவாங்க. ஸோ அவங்க அந்த நிலையை தடுக்கிறதுக்கு தான் நமக்கு இவ்வளவும் தேவைப்படுறது. முக்கியமா பாத்தீங்கன்னா ஓவர் வெயிட், ஒபிசிட்டி. இந்த ஒபிசிட்டிக்கும் நீரிழிவுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. அவங்க ஓவர் வெயிட்டா இருக்கக்கூடாது. அதுக்காகத்தான் எல்லா ப்ராடக்ட்லயும் பாருங்க வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் வெயிட் லாஸ், அப்படி வெயிட் லாஸ் பண்ற மாதிரியே வரும். இதெல்லாம் என்ன அப்படின்னா, இது வெயிட் லாஸ்ல என்ன பெருசா பண்ணிடுறதுன்னா ஒண்ணு இல்ல, உங்க ஜீரண மண்டலம் ஒழுங்கா இருந்தா நீங்க ஓவர் வெயிட் போட மாட்டீங்க. ஓவர் வெயிட் எதனால போடுறோம் அப்படின்னா, நம்ம உண்ணக்கூடிய உணவு, ஜீரணிக்கப்பட்ட உணவு வந்து நமக்கு தேவையான சக்தியை விட அதிகமா இருக்கும்போது அதெல்லாம் வந்து ஃபேட்டாவோ ட்ரைகிளிசரைட்ஸாவோ நம்ம லிவர்ல டெபாசிட் ஆகி அது பிற்காலத்துல நமக்கு அடிப்போஸ் டிஷ்யூ, மசில்ஸ், அங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் அது வந்து அதை சேகரிச்சு வச்சிடும். நமக்கு பிற்காலத்துல ஒருவேளை நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும் போதோ இல்ல உணவு நமக்கு கிடைக்காத ஒரு காலத்துல நமக்கு நம்ம மூளைக்கு சக்தி போகணுங்கிறதுக்காக வேண்டி அதை குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணி பிரெயினுக்கு கொடுக்கும், கண்ணுக்கு கொடுக்கும். ஸோ அதுக்காக பண்ற ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் இது. வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட். ஆனா என்ன ஆயிடுறதுன்னா, நம்ம உடல் உழைப்பு ரொம்ப எல்லாருக்குமே குறைஞ்சு போனதுனால எல்லாருக்குமே வந்து ஃபேட் பில்டப் வந்து அதிகமாகுது. அதனாலதான் ஃபேட்டி லிவர் வருது. ஸோ அந்த ஃபேட்டி லிவர் இருந்தால் சாதாரணமா இருக்கிறவங்களுக்கே அது ரொம்ப கடினம். பட் நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு அது மிக கடினம் ஆயிடும். அதனால அந்த ஸ்டேஜும் வரக்கூடாது. ஸோ லிவர் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிறுநீரகம், கிட்னி டேமேஜ் அது வந்துடவே கூடாது. ஸோ அப்புறம் டயாலிசிஸ் அது இதுன்னு போய் நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிடும். இதெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம டைரக்டா நம்ம ஆங்கில மருந்துகளை நம்ம நம்பி இருக்கிறத விட ஆங்கில மருந்துகள் கூடவே வந்து நம்ம இதையும் எடுத்துட்டா என்ன ஆகும்னா, கொஞ்ச நாள்ல ஒரு 2 மாசம் 3 மாசத்துல நீங்க HbA1c எடுத்து பாத்தீங்கன்னா, ஆவரேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு 6 to 6.5 ரேஞ்சுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். சிலருக்கெல்லாம் 9, 10 எல்லாம் 10, 10.5 எல்லாம் போகும். ரொம்ப அபாயமான கட்டத்தெல்லாம் எட்டியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து இது சப்போர்ட்டிவா இருக்கும். HbA1c வந்து குறைச்சு 6 to 6.5 அது கொண்டு வந்துருதுன்னா நீங்க மொள்ள ஆங்கில மருந்துகளை யூஸ் பண்றத குறைச்சிக்கலாம். நீங்க டோசேஜை நீங்க குறைச்சிக்கலாம். ஏற்கனவே நீங்க இதுல கிலா இருக்கிறதுனால நீங்க மெட்ஃபார்மின் வந்து உங்களுக்கு அதிகம் தேவைப்படாது. மெட்ஃபார்மின் நீங்க அந்த யூசேஜை கூட நீங்க கம்மி பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் நீங்க வெயிட் பண்ணுங்க, மொள்ள வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா நீங்க தான் யூ ஆர் த பெட்டர் ஜட்ஜ். உங்களுக்கு தான் தெரியும். சுகர் அதிகமாக வரும்போது படபடப்பு வந்திருக்கும் உங்களுக்கு.
அதே மாதிரி சுகர் நிறைய இருக்கும்போது சோர்வு நிறைய அடைஞ்சிருப்பீங்க. ஏன்னா செல்லுக்குள்ள போக வேண்டிய குளுக்கோஸ் வந்து செல்லு ஏற்காம அது ரத்தத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால ஒண்ணு ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகமா இருக்கிறது மாத்திரம் இல்ல, செல்களுக்கு உணவு போல, அதனால உங்களுக்கு சக்தி கிடைக்கல. சோ ரெண்டு நடக்கிறது இங்க. சோ அதெல்லாம் இல்லாம நம்ம இந்த மதுசன்யம் எடுத்துக்கும் போது இன்சுலின் ஊசி போட்டுக்கிறவங்க அவங்க நாளடைவுல பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மாசம் இந்த நீங்க ரீடிங்கை வாட்ச் பண்ணிட்டே வாங்க, இன்சுலினுடைய அளவை நீங்க கம்மி பண்ணிக்கலாம். முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா அதை கம்மி பண்ணிக்கலாம். அப்ப ஒரு நிரந்தர தீர்வு கொஞ்ச நாள்ல நமக்கு இது கிடைக்கும். இத எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நான் உங்களுக்கு இதை அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் அந்த உள்ள இருக்கிற அந்த பாட்டில், 1 லிட்டர் இது. இதுல வந்து ஒரு அவுன்ஸ் கப் கொடுத்துருப்பாங்க. இதனுடைய மேக்சிமம் வந்து 30 ml. ஸோ நம்ம ஒரு டோஸ் அப்படிங்கிறது வந்து இது 30 ml தான், 30 ml தான். இதை வந்து 100 ml வெதுவெதுப்பான தண்ணி, தயவுசெய்து இதை வந்து ஆர்டினரி வாட்டர்ல எடுத்துடாதீங்க, கொஞ்சம் அப்சார்ப் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். வெதுவெதுப்பான நீர்ல எடுத்துக்கங்க. 100 ml வெதுவெதுப்பான தண்ணியில இது ஒரு 30 ml விட்டு கலந்து நீங்க குடிச்சிடலாம். எப்ப குடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க எம்டி ஸ்டமக்ல குடிங்க. எம்டி ஸ்டமக்ல நீங்க எவ்வளவு தான் நீங்க எடுத்துக்க முடியும். அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்றேன்னா சாப்பாட்டுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி. ஏன்னா எம்டி ஸ்டமக்ங்கிறது என்னது, சாப்பாட்டுக்கு 2 மணி நேரம் முன்னாடி வயிறு எம்டியா தான் இருக்கும், அப்ப நீங்க எடுத்துக்கங்க. அப்ப காலையில 8 மணிக்கு நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறீங்கன்னா காலையில 6 மணிக்கு நீங்க இதை எடுத்துட்டா சரியா இருக்கும். அதே மாதிரி இரவு வந்து எக்காரணத்தை கொண்டும் 8 மணிக்கு மேல நீங்க எந்த டின்னர் வந்து 8 மணிக்கு மேல இருக்கவே கூடாது. ஏன்னா 8 மணி அடுத்த நாள் காலையில 8 மணி தான். அந்த 12 ஹவர்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு வந்து அது ரெஜுனேட்டிங் பீரியட், உடம்பு தன்னை புதுப்பிக்கிற நேரம். அந்த நேரத்துல போய் நீங்க சாப்பிட்டு இதை டைஜஸ்ட் பண்ணி கொடுன்னு உடம்ப கேட்டீங்கன்னா உடம்புல நிறைய டிசார்டர்ஸ் வந்துடும். அதனால எல்லாரும் 8 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்டுருங்க. அப்போ சாயங்காலம் 6 மணிக்கு நீங்க எடுத்துனீங்கன்னா அப்போ வயிறு எம்டியா இருக்கும், அந்த நேரத்துல நீங்க எடுத்துக்கலாம். ஸோ 2 வேளை, காலையில 6 மணிக்கு மாலை 6 மணிக்கு எடுத்துனீங்கன்னா கரெக்டா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கும் டின்னர் சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு சரியா இருக்கும். இதனுடைய விலை வந்து எம்ஆர்பி வந்து 531 ரூபாய். இது வெளியில எங்கேயுமே கிடைக்காது. ஆர்சிஎம் விற்பனையாளர்கள்ட்ட மாத்திரம்தான் இது கிடைக்கும். அதனால அவங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்க, அது ஜெனியன் பர்ச்சேஸா இருக்கும். இது வரைக்கும் பொறுமையா கேட்டுட்டு இருந்த உங்களுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பொருள் விளக்கத்துல சந்திக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ஸ் நம்ம போட போட உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நன்றி. ஜெய் ஆர்சிஎம்.